ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ரியாக்கு வந்து இன்றைக்கி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அவளுக்கு பொட்டேட்டோ ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் 1 pot ரைஸில் வந்து பொட்டேட்டோ ரைஸ் தான் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு நியூ ரெசிபிலாம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி ட்ரை பண்ணேன். ஓகே, இன்றைக்கி திரும்ப ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேக் தான் பண்ணேன். எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஏலக்கி பனானா இருக்குல்ல, அது அப்படின்னா வந்து செவ்வாழை, ரெண்டுத்தில் எதுனா ஒன்று அதை போட்டுட்டு ராகி மாவு இருக்குல்ல, ராகி மாவு அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டை விட ராகி ஓகே, அதனால் நான் வந்து ராகி சூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பால், அதுக்கப்புறம் கீ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் லேசாக நீங்கள் பால் போட்டுக்கலாம். இன்னும் வந்து அது திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா திக் பேஸ்ட்டில் போட்டால் தான் பேன் கேக் வந்து அழகாக அந்த ஷேப்பாக வரும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து மட்டும் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஆயிலுக்கு பதிலாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. நம்ம எல்லோரும் ஆட் பண்ணுற மாதிரி ஆயிலுக்கு பதிலாக கீ ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அதை அப்படியே பேன் கேக் மாதிரி ஊற்றி கொடுத்துட்டா. ஸோ நிறைய இதில் வந்து வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோல் எக் ஆட் பண்ணுறோம், அது இல்லாமல் பனானாவும் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் வந்து பத்தாத குறைக்கு நம்ம ராகியும் ஆட் பண்ணுறோம். இந்த மூணுமே வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து நிறைய இதாக சொல்லுவாங்க, ரிச் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. அதனால் இது சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து வீக்லி 3 வாட்டி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்னா அவளுக்கு குழந்தையில இருக்கும்போது ட்ரை பண்ணேன். பட் அதை வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அதனால தான் நான் ரொம்ப கேப் விட்டு வந்து அவளுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். நம்ம இந்த எக்கு ஆட் பண்ணுறதால அந்த பேன் கேக்கை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது அது திருப்பி போடும்போது செம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது சர்விங்க்கும் வந்து சூப்பரான ஆப்ஷனு. இது கூட வந்து ரொம்ப அழகாக இந்த ஹனி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஊற்றி கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்பவே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகி சாப்பிடுவாங்க. ஸோ ரியாக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதுக்காக ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணேன். ஸோ சிம்பிளாகவே முடிச்சாச்சு. என்ன பார்த்திங்கன்னா, நம்ம குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் இருக்கும்ல, அதை வந்து ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து போட்டேன். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா அந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா வந்துச்சு இந்த மசாலாவில். நம்ம வெறுமா அந்த காரத்துக்காக மட்டும் இது போடுறதாலும் சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து வெறும் மிளகாய் தூள் இருக்குல்ல, அதுவும் போடுவாங்க. பட் இது வந்து ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட காம்பினேஷன் வந்து ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசத்துக்கும் அப்புறம் என்னது ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரவீனும் வந்தாங்களா, ஸோ நாங்கள் போய் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணணும். தோசை மாவு வந்து ஸ்டாக்கில் எப்போயும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். 2 வாரம் வரைக்கும் எனக்கு தோசை மாவு வரும். அதுக்கு தொட்டுக்க சட்னி தான் வந்து நான் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் மதியானம் வைக்கிற குழம்பு இருந்தால் அதை எடுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லை, நான் இன்றைக்கி ரசம் வச்ச மாதிரி வேறு இன்றைக்கி நான் நல்லா மிக்ஸ்டு ரைஸாக அப்படி வச்சா எனக்கு வந்து சட்னி செய்கிற வேலை இருந்துக்கும். ஸோ சட்னி தான் வந்து மோஸ்ட்லி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி வேணும்னா என்னோடய நீங்கள் ஷார்ட்ஸில் தேடினீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் சட்னி. இதோடைய ஹைலைட்டே வந்து கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் புதினாவும் தான். ஸோ அது இருந்தால் நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பிரவீன் வந்து இந்த மிரர் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு. ரொம்பவே ப்ளெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட க்ரீன் கலரில் லைட் இருக்குது. ஆக்சுவலி வந்து அது கிறிஸ்மஸ் லைட் தான், கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடுற லைட்டு. ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த க்ரீன் க்ளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் பட் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு நம்மளால் தூங்கலாம் முடியல. ரொம்ப வந்து கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு போட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது மட்டும் அதை ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த லைட்டை போட்டுலாம் தூங்க முடியாது, ரொம்ப கண்ணெலாம் ரொம்ப வலிச்சது.
ஸோ எங்களுக்கு வந்து இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஷீத்தல். பாய். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் டெய்லி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகலாம். ஏன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டா எனக்கு வந்து நெட்வொர்க் சரியாக வராதுன்றதை தவிர எனக்கு ஒய்ஃபை இல்லை அம்மா வீட்டில். ஸோ என் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது. ஸோ அதனால தான் டிலே. ஸோ பாய்.